Welcome to I am a Gada channel friends. SFGD Constable 2024 recruitment received vacancy வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆல் ஓவராக வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு வேகன்சி எவ்வளோ, மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து தெரியாது. ஆல் ஓவராக வந்து 1526 வேகன்சி, அதாவது போன தடவை உள்ள 2022 உள்ள வேகன்சியை வந்து விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பெனிஃபிட், இவ்வளோ நாள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறதுக்கு நல்லது. இதனால் வந்து கட் ஆஃபும் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா போனதை விட ஒரு பாயிண்ட் அளவு, அதாவது 2-3 மார்க் வந்து கூடும் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தடவை வந்து தமிழில் வந்து எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க, அது ஒரு மைனஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25, அது ஒரு மைனஸ். இப்படி வந்து 2 விதமான மைனஸ் கொடுத்துருக்கனால கட் ஆஃப் வந்து போன தடவை விட ஒரு 5 மார்க் வந்து கூடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அதனால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் வந்து சொல்லுவேன். இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு இதை யூஸ் பண்ணியே நீ வந்து முடிஞ்ச அளவு ஃபிசிக்கலில் கிளியர் பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலை உறுதியாக இருக்குன்னு சொன்னேன். இந்த தடவை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நான் சொல்கிறேன். ஆல் ஓவர் வேகன்சி பொறுத்தளவில் உங்களுக்கு எவ்வளோனா 46,607 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. தமிழ்நாடு வைஸ் வேகன்சி வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் எவ்வளோ. ஏன்னா போன தடவை எப்படின்னா வேகன்சி கம்மியாக இருந்துச்சு, அதுக்கேற்ற கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரேஞ்சில் வந்து சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான், 100% வரும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஒரு இது மாதிரி தான். இந்த ஒரு எப்படின்னா நம்மளுடைய போன தடவை எக்ஸாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ஒரு அனலைஸ் தான். இது ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஆஃபர் தான். வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது நல்ல ஒரு இதான். ஏன்னா இது ஒரு டைம் எடுத்தது. போன தடவை இதே மாதிரி தான் டைம் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வேகன்சியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் 1526 வேகன்சி வந்து கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். நல்லா ஃபிசிக்கல் நீங்கள் நல்லா 100% எஃபோர்ட் போட்டு இது பண்ணினா 100% வந்து உங்களுக்கு வந்து வேலை உறுதியாயிரும். அவ்வளோ இப்படி தான் நான் சொல்லுவேன். ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஎஸ் ஆல் ஓவர் வேகன்சி வந்து மேலே பொறுத்தளவில் 41,467 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 5,510 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல் ஓவர் டோட்டல் வேகன்சி வந்து 46,617 வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் வந்து ஆல் ஓவர் இந்தியன் கட் ஆஃப் வரும், என்சிபியும் ஆல் ஓவர் கட் ஆஃப். ஆனால் என்சிபியில் வந்து வேகன்சிஸ் வந்து இல்லை. போன வருஷம் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றுக்கு மட்டும்தான் ஆல் ஓவர் கட் ஆஃப் எஸ்எஸ்எஃப்க்கு வரும். மற்றபடி பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி இதுக்கெல்லாமே நார்மலாக வந்து கட் ஆஃப் ஆகும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்தளவில் அதிகமான வேகன்சி எதுக்குன்னா சிஎஸ்எஃப் தான். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து சிஎஸ்எஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அதனால் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஎஸ்எஃப், அதுக்கு தான் அதிகமான வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் தான் சிஆர்பிஎஃப் வந்து ஒரு 9,000 ப்ளஸ் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி கொஞ்சம் கம்மியான வேகன்சி. ஐடிபிபியில் வந்து தேர்ட் இடத்துல வந்து இருக்குது, 4th இடத்துல 5,324. அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம் ரைஃபில் வந்து கூடுதலான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல எஸ்எஸ்பி தான் நார்மலான ஒரு வேகன்சி, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி வந்து ஆல் ஓவர் இந்தியன் கட் ஆஃப் சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க வந்து சிஎஸ்எஃப் தான் அதிகமாக இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து சூட்டபிளான ஜாப் வந்து சிஎஸ்எஃப் தான் நான் அப்படி சொல்லுவேன். நான் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் லக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஎஸ்எஃப் ஓரளவு நார்மலான ஒரு இதுதான், அது நல்ல ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபியில் ஒரு நார்மல் வேகன்சி, மற்ற இதில் எல்லாமே கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வேகன்சி தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் நார்மலாக வந்து சொல்கிறேன், வாய்ஸ் ஓவராக நீங்கள் வந்து இதுவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு. இப்போ இருந்தே ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு மார்க் போன தடவை கட் ஆஃப் வச்சு நான் ஃபிசிக்கல் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஆல் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபைனல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்னு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன். 2-3 ரீசன் வந்து சொல்லியிருந்தேன். தமிழ் ப்ளஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் 2 ரீசனு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்பில் வந்து ஆல் ஓவராக வந்து 352 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப் வந்து 366 வேகன்சி, சிஆர்பிஎஃப் வந்து 301 வேகன்சி, எஸ்எஸ்பியில் வந்து 71 வேகன்சி, ஐடிபிபியை பொறுத்தளவு 171, ஏஆரில் வந்து 84 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஒரு 223 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு வந்து ஒரு 12 வந்து, ஓபிசிக்கு வந்து ஒரு 314, எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் வந்து 293. அன்ரிசர்வ்டு வேகன்சி யாரும் அன்ரிசர்வ் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம், அந்த ஏஜ் கேட்டகரியை வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க ஓபிசி
எஸ்சிஎஸ்டியில் நீங்கள் வந்து அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அன்ரிசர்வ்டு யார் அப்ளை பண்ணுன்னா மார்க் ஹையாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடியவங்களை இவ்வளோ வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்கள வந்து ஆள் தேர்வு பண்ணுவாங்க. அதனால் அன்ரிசர்வ்டு வந்து டேரெக்டாக ஒரு சிலர் அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க. ஆல் ஓவராக வந்து 1345 வேகன்சி போனோட வேகன்சியை கட்டுறதா வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உடம்பையும் நல்லா வந்து ஓடி நல்லா இது பண்ணுங்க. இது ஒரு குட் நியூஸ் இந்த நேரத்தில் வந்து கிடைக்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வேகன்சி வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. 25,000 கூட கொடுக்கலாம். இந்த தடவை எலெக்ஷன் நடந்தது ஒரு நல்ல இதுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதே காரணம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து சிஆர்பிஐ பெற்ற இதெல்லாம் வந்து ஆள் வந்து தேவையில்லாதனால ட்ரைனிங் இருக்கிற ரெக்ரூட்டை வந்து யூனிட்டுக்கு அனுப்பிட்டு அங்கே உள்ள ஆள்களை வந்து தான் ஷிஃப்ட்டுக்கு அனுப்பினேன். அதனால தான் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அவர் வந்து சொல்லியிருக்காப்புல, அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 45 வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்டிக்கு வந்து அதே கட் ஆஃப் தான் வரும். ஓபிசியை பொறுத்தளவு போன தடவை வந்து ஒரு 48 வச்சாங்க. இந்த தடவை வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு 53 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா 48னா அந்த ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன், அவ்வளோதான் வரும். இல்லை விகசேஷன் வந்து ஒரு நார்மலான ஸ்கோர் வந்து ஒரு 30+ வந்து வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அன்ரிசர்வ்டில் வந்து எப்போவுமே வந்து கூட தான் வரும். ஒரு 55 அந்த சம்திங்கில் தான் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து கூடும். அதுதான் வாய்ப்பு அதிகம். குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வந்து நான் 2 பேக்லாக் வந்து சொன்னேன், அது வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வேகன்சி இதை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக வந்து 36 வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்க்கு வந்து ஆல் ஓவராக வந்து 67 எபோவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் பொறுத்தளவில் ஒரு 5 வேகன்சி, எஸ்எஸ்பியில் வந்து ஒரு 8 வேகன்சி. சிஎஸ்எஃப் தான் என்னோட வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஐடிபிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வேகன்சி, ஏஆரை பொறுத்தளவில் ஒரு 2 வேகன்சி, டோட்டலாக வந்து 181 வேகன்சி வந்து ஃபீமேல் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து யாரும் வந்து காம்படிட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பாஸ் ஆனாலே வந்து ஓரளவு உள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கேட்டகரி போனதோட கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன்னா ஆள்கள் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வந்து போட்டியிடுவாங்க. இது வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து அனலைஸ் பண்ணதில் 5+ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. போன தடவை வர ஒரு 40 அந்த ரேஞ்சில் தான் வந்து போன தடவை வந்து வந்திருக்கும். 42 அந்த இதை காட்டிலும் ஒரு 5 மார்க் தான் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் 40 எவ்வளோ நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கலுக்கு இவ்வளோ கட் ஆஃப் ஆகிக்கிறாங்கன்னா அதே மாதிரி மெடிக்கலில் ஒரு 5 கட் ஆஃப் ஏறலாம். மறுபடியும் ஃபைனல் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். போன தடவை 48 இருந்துச்சு ஓபிசி கேட்டகரி மேலுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 58 10 மார்க் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஃபைனல் கட் ஆஃப் நான் சொல்கிறது. அதே மாதிரி இந்த தடவையும் இன்க்ரீஸ் ஆகும். அது உள்ளது தான். ஆல்மோஸ்ட் வந்து நீ ஃபிசிக்கல் அட்டன் பண்ணால் அடுத்த தடவை எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டைலே வந்து அப்படியே மாறிடும். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு தடவை அட்டம் பண்ணி அடுத்த தடவை பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரீசன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தேன், என்ன ஆல்ரெடி யூஸ்க்காண்டி தான் போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உறுதியாக வந்து நான் வந்து கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸில் தான் சொல்ல முடியும். இந்த மந்த் எண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து எதிர்பார்க்குறோம். அதாவது வந்து ரிசல்ட்டு வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இது பண்ணால் தான் ஆகஸ்ட் மாதத்தில் முடிச்சுட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் அது வந்து தனியாக வந்து நீ போயிட்டு தான் இருக்கும். அதுக்கும் டச்சே இருக்காது கம்பல்சரி. ஏன்னா வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டேட்டு அதனால் வந்து அது எதுவும் டச்சே இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதத்தில் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவே நல்லது. ஜூன் மாதம் இந்த இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதிகமாக ஃபிசிக்கல் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பான முறையில் இந்த விட்டுருவான்னு சொன்னாங்க. அதோட எலக்ட்ரானிக் முறையில் வந்து அலாட் பண்ணுறதுனால டீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நிறைய சேனல்ஸில் நானும் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஒரு சில பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் இந்த மாதிரி தான் சொல்ல, இந்த தடவை மணிப்பூருக்கு இந்த மாதிரி நடத்துனாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த டீல்னா ஒரு 10-20 நாளில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நானும் வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன். அது உண்மையாக என்னென்னு எனக்கு வந்து சரியாக தெரில. அந்த மாதிரி வந்து காலில் வந்து ரீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு மீட்டர் மாதிரி கட்டிட்டுவாங்க. ஏன்னா வந்து ஆல் ஓவர் எல்லாரையும் ஓட விட்டாங்கன்னா அதுலேயே வந்து எவ்வளோ டயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, எத்தனை மீட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி
டேட்டா அனலைஸ் வந்து அதிலே வந்து வந்துடும். அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. எலெக்ஷன் ரீசன்ஸ் வந்து அதுவும் சொல்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் வந்து வரனால கரெக்டான ஒரு ரீசன் வந்து என்னால் சொல்ல முடியல, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஃப்ஜிடி அப்டேட் வந்து உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சிச்சா இன்டிமேஷனாக உடனே வந்து வீடியோ வந்து போட்டுருவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து எப்போ வேணாலும் ரிசல்ட் வர அநேகமாக மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச வரை ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஈவினிங் அந்த மாதிரி டயத்தில் தான் விடுவாங்க. நைட் டயத்தில் மோஸ்ட்லி வந்து ஒரு சில நேரம் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சர்வர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த மாதம் ஆகஸ்ட்டோட கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குதுன்னு வந்து ஒரு சில சேனலில் வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியலை, சரியாக சொல்ல முடியாது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.